Dear students, good morning to all. நான் இந்த செமஸ்டர் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த சப்ஜெக்ட் பற்றி தான் அந்த சப்ஜெக்ட் தான் இந்த செமஸ்டர் நான் எடுக்க போகிறேன். அதோட சப்ஜெக்ட் கோடு என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC25C06. அப்போது நான் உங்களுக்கு எடுக்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC25C06 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு டிரான்ஸ்மிஷன் லைன். அதுதான் இந்த செமஸ்டர் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலேஜுடைய விஷன் இருக்குது அண்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய விஷன் இருக்குது. இது நம்ம காலேஜுடைய மிஷன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இருக்குது. அப்புறம் மிஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நேக் அண்டு MBA பர்பஸுக்கு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ப்ரோக்ராம் அவுட்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் அவுட்கம் 2 இருக்குது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த சப்ஜெக்டோடைய மொத்தம் கிரெடிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட். இது ப்ரொஃபஷனல் கோர் கோர்ஸ். ஓகே, இதில் மொத்தம் 5 கோர்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்குது. அது நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோர்ஸ் அவுட்கம் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் என்ன ஏபிள் பண்ணிப்பீங்க அப்படின்னா, இந்த எண்ட் ஆஃப் த செமஸ்டர் இந்த கோர்ஸ் முடிக்கும்போது நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது மேக்னெட்டிக்கோ ஃபீல்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுப்பீங்க. தேர்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் டைம் வேரிங் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஃபோர்த் யூனிட் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அதோடைய கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் அண்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் VSWR ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் தென் ஸ்மித் சார்ட்டை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய வேவ் கைடை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வாங்க நம்ம சிலபஸுக்குள்ளே போவோம். சிலபஸோடைய ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சப்ஜெக்டோட ஓவர்வியூ என்ன அப்படின்ட்டு தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் யூனிட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேலார்னால் ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது மேக்னிடியூட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெக்டார்னால் போல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். ஒன்று மேக்னிடியூட், அனதர் ஒன்று டைரக்ஷன். அண்டு தென் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா, EMF உடைய கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு EMF அப்படின்னா கம்பைன் த எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுமே கம்பைன் ஆனதான் நம்ம என்ன பார்ப்போம்னா EMF அப்படின்ட்டு பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே 2 ஆக்சிஸ் தான் பார்த்துருப்பீங்க, X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ். பட் EMF பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷனில் தான் ஒர்க் ஆகும். அதனால் இதில் நம்ம மொத்தம் 3 ஆக்சிஸ் பார்ப்போம், X, Y, Z. அப்போ இதோட கோஆர்டினேட் சிஸ்டமும் 3 ஆக்சிஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம், X அண்ட் Y, Z. அப்போ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ரெக்டாங்குலர் ஆர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். செகண்ட் ஒன் இஸ் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். தேர்ட் ஒன் இஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். மொத்தம் 3 கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து கூலும்ஸ் லா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூலும்ஸ் லான்னு பார்ப்போம். அப்போ அதோடைய அப்ளிகேஷன் பார்ப்போம். அடுத்தது காஸ் லான்னு என்னென்னு பார்ப்போம். காஸ் லா ஒன்லி என்க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். அடுத்தது எலக்ட்ரிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பவுண்ட்ரி கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதான் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்குறது. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் தென் கூலும்ஸ் லா, காஸ் லா அண்ட் தென் பவுண்ட்ரி கண்டிஷன் அண்ட் தென் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து செகண்ட் யூனிட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மேக்னோஸ்டாட்டிக். செகண்ட் யூனிட்டோடைய நேம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மேக்னோஸ்டாட்டிக். அதாவது மேக்னோஸ்டாட்டிக் அப்படின்னா நம்மளுடைய மேக்னெட்டை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் நம்ம எதை பற்றி படித்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்டு எலக்ட்ரிக்
ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். அது செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம், அதாவது நேச்சுரல் மேக்னெட்டிக் இருக்கு இல்லையா, நார்த் அண்டு சவுத்து போல், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட் லா, பயோ-சாவர்ட் லா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் டார்க், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், வெக்டார் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல், மேக்னெட்டிக் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ், இண்டக்டன்ஸ், மேக்னெட்டிக் எனர்ஜி. ஓகே, அப்போ ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ரெண்டாவது யூனிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படிப்பீங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் யூனிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிப்பீங்க. ஓகே, அதில் மெயினாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இ வெக்டார் அண்ட் டி வெக்டார், அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அட் த சேம் டைம் செகண்ட் யூனிட்டில் வந்து ஹச் அண்டு பிங்கிறது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஹச்சுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேங்களா, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பார்ப்போம். அண்ட் தென் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ், இதில் வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் டூ மீடியம். ஓகே, டயலக்ட்ரிக், ஃப்ரீ, ஏர் டயலக்ட்ரிக், இதுமாரி டிஃப்ரெண்ட் பவுண்ட்ரியில் நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் வந்து நம்ம இண்டக்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட் யூனிட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டக்டிவிட்டி, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரிங் ஃபீல்டு, பவுண்ட்ரி கண்டிஷன், வேவ் ஈக்குவேஷன், வேவ்ஸ், இஎம் வேவ்ஸ் இன் கண்டக்டிங் மீடியம் அண்ட் டயலக்ட்ரிக் மீடியம், யூனிஃபார்ம் பிளேன் வேவ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரிங் ஃபீல்டு. ஓகேங்களா, நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம், செகண்ட் யூனிட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம். பட் தேர்ட் யூனிட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஆர் போத் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரிங் ஃபீல்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வேவ் ஈக்குவேஷன், இஎம் வேவ்ஸ் இன் கண்டக்டிங் மீடியம் அண்ட் டயலக்ட்ரிக் மீடியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். அண்ட் தென் யூனிஃபார்ம் பிளேன் வேவ். ஓகேங்களா, ஒரு இஎம்எஃப் வந்து எப்படி கண்டக்டிவ் மீடியம் ஆர் டயலக்ட்ரிக் மீடியமில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் டைம் வேரிங் ஃபீல்டில் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து உங்களுடைய சிலபஸை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டு இஎம்எஃப், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிப்பீங்க. செகண்ட் யூனிட் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் அண்டு வேவ் கைட்ஸை பற்றி பார்ப்பீங்க. இதே போன ரெகுலேஷன் வந்து இஎம்எஃப்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக இருந்தது, டிரான்ஸ்மிஷன் லைனுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக இருந்தது. பட் இந்த 20 ரெகுலேஷன் நீங்கள் படிக்கிற ரெகுலேஷன் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2025. ஓகேவா, இதில் வந்து இஎம்எஃப் வேவ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரே சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிப்பீங்க. 4th அண்ட் 5th எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அண்டு வேவ் கைடை பற்றி பார்ப்பீங்க. ஓகேவா, அப்போ 4th யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. 4th யூனிட் எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஓகேவா, இதில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன, டிரான்ஸ்மிஷன் லைனில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேசிக்கான பாராமீட்டர் என்னென்னா அதோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பிடன்ஸ், ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட், இன்புட் இம்பிடன்ஸ், அண்ட் தென் விஎஸ்டபிள்யூஆர், ரிஃப்ளெக்ஷன் அண்டு கோஎஃபிஷியன்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் குவார்ட்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்ம் அதை பற்றி பார்ப்போம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக வரக்கூடிய இம்பிடன்ஸ் மேட்சிங் யூஸிங் சுமித் சார்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அது வந்து ப்ராப்ளம் கன்ஃபார்மாக 4th யூனிட்லேருந்து சுமித் சார்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அது டீட்டெயிலாக நான் வந்து நடத்துகிறேன். சுமித் சார்ட்டில் வந்து எப்படி வந்து கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, விஎஸ்டபிள்யூ என்னது வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் இதில் வந்து சிங்கிள் டபுள் ஸ்டெப் மேட்சிங் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். அப்போ
ஃபோர்த் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இம்பிடன்ஸ் மேட்சிங் யூஸிங் சுமித் சார்ட். அதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் லைனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஃபிஃப்த் யூனிட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ் கைட்ஸ். ஓகேங்களா. வேவ் கைட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ டியூப் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேவ் கைட்ஸ். அந்த வேவ் கைட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை மைக்ரோவேவாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வேவ் கைடு வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஜிகாஹெர்ட்ஸில் தான் வரும். அப்போது வேவ் கைட்னா என்ன, அதில் வந்து டிஎம் மோடு, அதாவது டிஎம் மோடு டைம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் மோடு. டிஎம்னா மேக்னெட்டிக், டினா டி எலக்ட்ரிக், அதாவது எம் மீன்ஸ் மேக்னெட்டிக், இ மீன்ஸ் எலக்ட்ரிக். அதுலேருந்து நீங்கள் அந்த அப்ரிவேட் எடுத்துக்கலாம். டிஇஎம்னா டிஎம்னா டினா அண்ட் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ரெக்டாங்குலர் வேவ் கைட் அண்ட் தென் பராமீட்டர் ரிலேட்டட் டு வேவ் கைட்ஸ். ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் பேரலல் பிளேட் அண்டு ரெக்டாங்குலர் வேவ் கைட். ஓகே, இந்த இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ தான் உங்களுக்கு சிலபஸ். மொத்தம் 5 யூனிட் தான். அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக், ரெண்டாவது யூனிட் வந்து மேக்னட்டோஸ்டாட்டிக், தேர்ட் யூனிட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், ஃபோர்த் யூனிட் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், ஃபிஃப்த் யூனிட் வந்து வேவ் கைடு. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற சிலபஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இது ஜஸ்ட் ஓவர் வியூ ஒண்டி தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் டாபிக் ஒண்டி கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றையும் ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம், கூலும்ஸ் லா, காஸ் லா அப்படின்ட்டு இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இஎம்எஃப்ங்கிறது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டான சப்ஜெக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா டெரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு வீடியோவாக நம்ம வந்து பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. அப்போ ஒரு வீடியோவில் வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்கேலார்ஸ்னா அதோடைய ஸ்கேலார் வந்து அது வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, அண்ட் தென் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், வெக்டார் வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே. அதோடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி, அதோடைய பொசிஷன் எப்படி, அதோடைய யூனிட் வெக்டார் எப்படி, அது பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அட் த சேம் டைம் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெகுலேஷன் 2025 கொஷின் பேட்டர்னே வேறு. ஓகேங்களா. இதில் வந்து 1 மார்க்கும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம பேட்டர்னுக்கு தகுந்தாப்பில் நம்ம பார்ப்போம். ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ டு ஆல்.